வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, மோஸ்டா ஊப்ஸ் கான்செப்ட்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தாண்டி இன்டர்வியூ பேசிஸ்ல ஊப்ஸ் ரிலேட்டடா என்ன மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் கலெக்டட் 50+ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் தட். அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். In this video, நான் first 10 questions உங்களுக்கு explain பண்ணுவேன். Then it is divided into 5 parts and ஒவ்வொரு பார்ட்லையும் 10 வீடியோஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிஃபோர் அப்லோடிங் another வீடியோ ஆர் பிஃபோர் வாட்சிங் another வீடியோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதை நல்லா கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் us டு லேர்ன் or understand the other concepts and அதுக்கு அடுத்து இருக்க வீடியோஸ்ல வர கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்றதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் இன்னுமே ரொம்ப பெட்டர் அண்ட் ஈஸியரா இருக்கும். டோன்ட் ஸ்கிப் எனிவேர் பிகாஸ் இது மோஸ்ட்லி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய நமக்கு தெரியாத நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு நியூ கீவேர்டு வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா இன்டர்னலி என்ன ஹேப்பன் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது. இன்க்ளூடிங் மீ, எனக்குமே பிஃபோர் திஸ் எனக்கு தெரியாது. நான் என்ன தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, நியூ கீவேர்டு வச்சு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா இட் வில் ஸ்டோர் த மெமரி இன் த ஹீப். அதோட ரெஃபரன்ஸ் ஸ்டாக்ல இருக்கும். தட்ஸ் வாட் வி நோ. பட் internally it is not the scenario. There are lot of cases happen ஆகுது. அதுக்கு அடுத்து தான் ஆப்ஜெக்டே கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம நியூ கீவேர்டு வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இப்ப நான் ஸ்டூடெண்ட் is equal to நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேவிஎம் செக் பண்ணும். பிகாஸ் கிளாஸ் ஆல்ரெடி லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். இஃப் இட் இஸ் ஆல்ரெடி லோடட் இட்ஸ் ஃபைன். இஃப் நாட் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை லோட் பண்ணும். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் இப்ப ஜேவிஎம் என்ன பண்ணுனா நியூ கீவேர்டு வச்சு நியூ ஸ்டூடெண்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா? அப்ப நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் எங்க அசைன் ஆகும்? இட் வில் பி கிரியேட்டட் ஆன் த ஹீப் மெமரி. ஸோ ஜேவிஎம் இந்த ஆப்ஜெக்டுக்கு தேவையான மெமரியை எல்லாம் நம்மளோட ஹீப்ல அலோகேட் பண்ணி வைக்கும். அந்த ஹீப்ல ஆப்ஜெக்ட் எப்ப கிரியேட் ஆகும்? டியூரிங் த ரன் டைம். த ஹீப் இஸ் த ரன் டைம் டேட்டா ஏரியா வேர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு. ஈவன் தோ enough memory is reserved to store all instance variables. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்றேன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கும் மெமரி தேவை இல்லையா? ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் ஆல்ரெடி லோட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். இஃப் இட் இஸ் லோடட் இட்ஸ் ஃபைன். இஃப் இட் இஸ் நாட் லோடட் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸை லோட் பண்ணும். ஆஃப்டர் தட் ஒன்ஸ் கிளாஸ் லோட் ஆனதுக்கு அப்புறம் ஜேவிஎம் நம்மளோட ஹீப் மெமரியில இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மெமரி தேவைன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, ஒன்ஸ் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கெல்லாம் டிஃபால்ட் வேல்யூவா அசைன் பண்ணுவாங்க. டிஃபால்ட் வேல்யூனா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ்க்கு ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் int வேரியபிள், ஷார்ட் int, பைட் லாங்கா இருந்துச்சுன்னா 0, டபுள் வேல்யூஸ்னா 0.0, பூலியன்னா ஃபால்ஸ். இஃப் இட் இஸ் ஆப்ஜெக்ட்னா இட் வில் பி நல். அந்த மாதிரி இனிஷியல் வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? நமக்கு கிளாஸ் இருக்கான்னு செக் பண்ணி லோட் பண்ணும். ஆஃப்டர் தட் நமக்கு மெமரியை அலோகேட் பண்ணும். நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணதையும் அதோட ரெஸ்பெக்டிவ் டிஃபால்ட் வேல்யூஸை அசைன் பண்ணும். அது சும்மா இருக்காது. ஐடி நேம் அப்படின்லாம் இருக்காது. ஐடி ஈக்குவல் டு 0, நேம் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணதையும் கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க இந்த இதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுத்துருக்க வேல்யூஸை ரீஅசைன் பண்ணும். இப்ப ஐடிக்கு 0ன்னு கிரியேட் ஆயிருக்குமா, நேமுக்கு நல்லுன்னு இருக்குமா, அப்ப ஐடி 101ன்னு சேஞ்ச் ஆகும், நேம் நல்லுல இருந்து அக்னின்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கோமா? அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துருச்சு. தென் இது என்னது? ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் அப்படிங்கும் போது இந்த எஸ்ஸோட வேரியபிள் எஸ்ன்றத எங்க கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ த ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஸ்டோர்ஸ் த மெமரி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸ்டாக்ல கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த எஸ்ஸுக்கு
நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதோட மெமரிய என்ன பண்ணுவாங்க, அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? வேரியபிள் எல்லாமே ஸ்டாக்ல கிரியேட் ஆகும், ஆப்ஜெக்ட் எல்லாமே ஹீப்ல கிரியேட் ஆகும். இப்போ நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க எஸ்ன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு ஆப்ஜெக்டோட மெமரியை அலோகேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணோம், வேரியபிளை கால் பண்ணோம், நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணலாம். நவ் த ஆப்ஜெக்ட் இஸ் ரெடி டு யூஸ். ஓகே, சிம்பிளி என்னவாகுது, ஃபர்ஸ்ட் நியூ கீவேர்ட் வச்சு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, கிளாஸ் லோட் ஆகும், ஆஃப்டர் தட் மெமரி அலோகேட் ஆகும், தென் டிஃபால்ட் வேல்யூ இனிஷியலைசேஷன் நடக்கும், அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிகியூஷன், தென் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளோட ஆப்ஜெக்ட் இதுதான்ப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டை நமக்கு கொடுப்பாங்க. திஸ் இஸ் வாட் பிஹைண்ட் த சீன் ஹேப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, next second question, can we create an object without using a new keyword? If yes, how? New keyword இல்லாம object create பண்ண முடியுமா ஜாவால அப்படின்னு கேக்குறாங்க. Yes, we can create an object without new keyword. ஓகேவா? நியூ கீவேர்ட் வச்சு மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. there are several ways to create object without a நியூ கீவேர்ட். இன்டர்னலி ஜேவிஎம் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கும், நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நியூன்றது சொல்ல தேவையில்ல. நியூன்னு சொன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றோம், அப்படி இல்லாமையும் ஆப்ஜெக்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்ன்ற கிளாஸ்ல டாட் ஃபார் நேம்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இங்க பாருங்க, பேமெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடுக்கு இல்லையா, இந்த கிளாஸுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா சிம்பிளி class is a class already exists in our Java. Okay, and the class which is going to return me a class, அதுல வந்து dot for name னு சொல்லிட்டு நம்மளோட class ஓட நேம் inside the parameters inside the double quotes கொடுக்கிறோம். அதுக்கடுத்து நமக்கு ஆப்ஜெக்ட் வேணும்னா we cannot simply create it. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நியூன்ற கீவேர்டு வச்சு கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்ப அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸுக்கு நம்ம இப்ப ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா we need to பேமெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணும், கேஸ்ட் பண்ணும். கேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா c.new instance, இந்த நியூ இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்ப நம்ம வந்து பேன்ற மெத்தட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை ஒன்ஸ் வந்து நம்ம இன்டெலிஜென்ட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் அண்ட் தென் ஒரு மெயின் கிளாஸும் கிரியேட் பண்றேன். ஜாவால சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ பேமெண்ட் சர்வீஸ். ஓகே, அண்ட் தென் அகைன் மெயின் கிளாஸும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஜாவா மெயின். ஓகே, இப்போ பேமெண்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் வாய்ட் பே ஆஃப். Okay, which is going to do something, open close curly bracket la system.out.println payment service. Okay, fine. இப்ப இந்த main classல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is something நம்ம வந்து public static void main provide பண்ணிடலாம். And then payment service இருக்கு இல்லையா, இந்த கிளாஸுக்கு we are not going to directly create an object. நம்ம simply என்ன பண்ண போறோம், class C which is equal to class dot for name. Okay, class name என்னது பேமெண்ட் சர்வீஸ், அதை நான் இன்சைட் த parameters கொடுத்துட்டேன். ஓகே, இந்த for name நமக்கு என்ன பண்ணும்னா I think which throws an okay add exception. ஓகே, ஃபைன், கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணும், பேமெண்ட் சர்வீஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இப்போ சி டாட் நியூ இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூ இன்ஸ்டன்ஸை கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியர் நான் வந்து என்ன பண்ணும், டைப் கேஸ்ட் பண்ணணும் ஃபார் த பேமெண்ட் சர்வீஸ்ன்றதால பேமெண்ட் சர்வீஸ் டாட் நியூ இன்ஸ்டன்ஸ்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, வாட் இஸ் த எரர் ஹியர், ஆட் எக்ஸெப்ஷன்ஸ் டு த மெத்தட் சிக்னேச்சர். ஓகே, இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, there are 3 exceptions இருக்கு, நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் இந்த p டாட் பேன்னு சொல்லிட்டு மெத்தடை கால் பண்ணனா இட் வில் ரன். நம்ம நார்மலா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படி கிரியேட் பண்ணுவோம், பேமெண்ட் சர்வீஸ் which is equal to நியூ பேமெண்ட் சர்வீஸ் ஆஃப்னு கொடுத்துருப்போம். பட் இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் டாட் ஃபார் நேம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் தட் வந்து நம்ம நியூ இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் பை காஸ்டிங் த பேமெண்ட் சர்வீஸ். தட்ஸ் இட்.
பட் இதை நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம். இஃப் எனிஒன் ஆஸ்க், நீங்க வந்து நியூ கீவேர்டு வச்சு மட்டும்தான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா we can tell like this. And not only one method, there are many. நான் வந்து next explain பண்றேன். Okay, the second method is first வந்து class.forName, second வந்து clone method. அதாவது ஆப்ஜெக்ட் கிளாஸ், இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸ்ன்ற ஒரு கிளாஸ்ல நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். தேர் இஸ் அ கிளாஸ், ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு which provides the clone method to create a copy of an existing object. அதாவது நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. இப்போ you want to create more than 10 employee object. Instead of creating each and every time new employee கொடுக்கறதுக்கு பதிலா we can use clone method to create an object. இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் மட்டும்தான் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தெல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் க்ளோன் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த இன்டெலிஜென்ட். லெட் அஸ் கிரியேட் அ நியூ கிளாஸ். ஓகே, பேமெண்ட் சர்வீஸ்ன்ற கிளாஸ்க்கே நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த மெயின்ல பிஃபோர் கோயிங் டு மெயின், இந்த பேமெண்ட் சர்வீஸ்ல நான் என்ன பண்றேன், which is going to implement a clonable interface. So implements clonable, நம்ம க்ளோன் தானே பண்ண போறோம். ஸோ அதோட ரெஸ்பெக்டிவான கிளாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ லைன் தெரியுது. why? because it is asking us to பேமெண்ட் சர்வீஸ் வந்து clonable but doesn't define the clone methodனு சொல்லியிருக்காங்க. நம்ம generate cloneன்னு கொடுத்ததையும் see payment service clonableனு வந்திருக்கு. instead of doing this, what we will do, public which is going to return me an ஆப்ஜெக்டோட மெத்தட் நேம் வந்து க்ளோன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஆஃப்டர் தட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்குள்ள நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் சூப்பர் கிளாஸ். எது இதுக்கு க்ளோனபிள் தானே, அப்போ சூப்பர் டாட் அந்த கிளாஸ்ல இருக்க க்ளோன்ன்ற மெத்தடையே நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். இப்போ மெத்தட் சிக்னேச்சர்ல க்ளோன் நாட் சப்போர்ட் எக்ஸப்ஷன்ன்ற ஒன்னையும் த்ரோ பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்னா, சிம்பிளி ஃபர்ஸ்ட் வந்து நான் பேமெண்ட் சர்வீஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். பேமெண்ட் சர்வீஸ் பே விச் இஸ் ஈக்குவல் டு நியூ பேமெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், பே டாட் பேன்னு சொல்லி கால் பண்ணேன்னா என்ன வரும், நமக்கு ஆன்சர் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நமக்கு பேமெண்ட் சர்வீஸ்ன்ற ஆன்சர் வந்துடும். பட் நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் இன் p.pay, payment service p1, payment service p2 இந்த மாதிரி வந்து கொடுத்து நியூ p1 கொடுக்கறதுக்கு பதிலா I can simply clone it. எப்படின்னா see இங்க பாருங்க, payment service p2, payment service p2. இந்த payment service p2 வந்து which is going to be a clone of the p object. அப்ப என்ன பண்றேன், simply I'm going to cast it to payment service and p.clone. ஓகேங்களா, இப்போ இந்த p.clone என்ன பண்ணும் அப்படின்னா, simply add method signature clone not found support exception. ஓகே, இப்போ என்னோட இந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே ஒரு க்ளோன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடும். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் p, நான் வந்து p2.payன்னு சொல்லிட்டு கொடுத்து ரன் பண்றேன். see, நான் வந்து p2ன்றத டைரக்டா நியூ கீவேர்டு கொடுத்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஐ ஹவ் சிம்பிளி cloned it. பட் க்ளோன் பண்ணாலும் இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் அ நியூ கீவேர்ட் நம்ம கிளாஸை வச்சு கிரியேட் பண்ணோம். இப்போ ஆப்ஜெக்டை வந்து க்ளோன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் using object deserialization. deserialization அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டை ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலை டீசீரியலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஜாவா வந்து
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி. see when we deserialize an object from a file, Java automatically creates an object. This uses serializable interface. இப்போ நம்ம என்ன பண்ணோம், clonable interface யூஸ் பண்ணோம். Now we are going to do it in a different way, deserializable object, I mean serializable interface implement பண்ண போறோம். okay, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளி பேமெண்ட் சர்வீஸ்ல இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் சீரியலைஸ் க்ளோனபிள் நான் வந்து சீரியலைசபிள்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் இந்த க்ளோனபிள் மெத்தட் நமக்கு வேண்டாம், ஸோ ஐ எம் ரிமூவிங் திஸ். ஓகே, நவ் இந்த கிளாஸ் வந்து சிம்பிளி ஐ ஹவ் டன் சீரியலைசபிள். இப்போ இங்க போயிட்டு மெயின் கிளாஸ்ல இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ் நான் ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லி கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் obj which is equal to new object input stream. இந்த ஆப்ஜெக்ட் குள்ள நான் யாரை சென்ட் பண்ண போறேன்னா new file input stream. இந்த file input stream குள்ள நம்ம யாரை பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா payment service dot txt. ஓகேங்களா, தென் இப்போ ஏன் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் எரர் த்ரோ பண்ணுதுன்னா இட் நீட்ஸ் அன் எக்ஸெப்ஷன். ஸோ நான் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் இதுவும் வந்து எக்ஸெப்ஷன் கேட்குது, ஸோ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், இட் இஸ் ஒர்க்கிங். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பேமெண்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சிம்பிளி ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். பேமெண்ட் சர்வீஸ் which is equal to which is going to be the casting of payment service. அதுக்கடுத்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் வந்து ரீட் ஆப்ஜெக்ட்ன்ற மெத்தட் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட்ல there is a read object method, அதை நான் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா system.out.println system.out.println of obj dot payன்ற மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த payன்ற மெத்தடை கால் பண்ணுவோம். சாரி, obj dot இல்ல, பேமெண்ட் சர்வீஸ், சாரி ஃபார் திஸ், பேமெண்ட் சர்வீஸ் டாட் பேன்ற மெத்தடை கால் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஹோவர் பண்ணா மேக் பே ரிட்டர்ன் பூலியனா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்னு கொடுத்துருக்கோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை வித் திஸ். ஓகே, ஆக்சுவலி வெயிட், லெட் மீ ஷோ யூ. இப்போ payment service is not going to return me anything, but நான் இங்க system.out.println கொடுத்தது எனக்கு error வந்துருச்சு. Here I am removing this. It should be a void, and payment service is not a txt file, it's a Java file. Let us try running it. The system cannot find the expected file. One second. Somehow I am getting file not found exception. இது வந்து உங்களுக்கு ரெசால்வ் ஆச்சுன்னா எப்படி ரெசால்வ் ஆச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எனக்குமே அது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட், இன்னொரு மெத்தட் இருக்கா, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நியூ இன்ஸ்டன்ஸ். சிம்பிளி இங்க பாருங்க, நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு ஆர்டர் சர்வீஸ் டாட் கிளாஸ்ன்ற சிம்பிளி இங்க கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் வித் த நியூ இன்ஸ்டன்ஸ். திஸ் வில் ஆல்சோ ஒர்க் வித்தவுட் யூசிங் அ நியூ கீவேர்ட். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், வித் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த நியூ இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, விச் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, if you want I can also demonstrate you on this. First வந்து நம்மளோட பேமெண்ட் சர்வீஸ்ன்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட் சர்வீஸ் கிளாஸ்ல which is doing implement serializable, நமக்கு அது வேணாம், I am removing that. And then in the main methodலையும் it is doing a lot of exceptions, so அதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ I am commenting on this also. ஓகே, நவ் நான் என்ன பண்றேன்னா சிம்பிளி கிளாஸ்ன்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, which is going to return me a class. ஸோ சீனு கொடுத்துட்டு நம்மளோட பேமெண்ட் சர்வீஸ் டாட் கிளாஸை கால் பண்ணியாச்சு. ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும்னா
payment service P which is equal to, after that I am going to cast it with payment service அதுக்கடுத்து simply நம்ம class create பண்ணி வச்சு object create பண்ணல, simply class return typeல நான் class வாங்கி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த classக்கு c dot get declared constructor. Okay, after this நான் என்ன பண்றேன், நியூ இன்ஸ்டன்ஸ்னு சொல்லி கால் பண்றேன். இந்த நியூ இன்ஸ்டன்ஸ்னு கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, simply it is going to return me a object of this add exception, then it is also asking an exception, நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். after that வந்து p dot pay னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா it will work as expected. நான் இதுல எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நியூன்ற கீவேர்டே நம்ம யூஸ் பண்ணல, simply we have created an object without using a new keyword. Okay, this is called as constructor reflection. Okay, after that next question is, can a class be declared without any variables or methods? Yes, ஒரு class நம்ம வந்து methods or variables இல்லாம declare பண்ண முடியும், which is called as an empty class. இப்போ நீங்க ஒரு class இந்த மாதிரி method or variable இல்லாம நீங்க define பண்றீங்க அப்படின்னா obviously நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது, it is எந்த class நம்ம create பண்ணாலும் which is going to extend an object class. அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆல்ரெடி ஹாவ் அ கன்ஸ்ட்ரக்டர். நம்மளோட கிளாஸ் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை ஆட்டோமேட்டிக்கா ஜேவிஎம் கிரியேட் பண்ணும் இல்லையா, அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட இம்ப்ளிமெண்டேஷன் என்னவா இருக்கும், விச் இஸ் ஆஃப் சூப்பர். உள்ள வந்து இன்டர்னலி சூப்பர்னு கால் பண்ணும். சூப்பர் இஸ் அ ஆப்ஜெக்ட் கிளாஸோட constructor, correct? So internally it is extending an object class and then constructor automatically create ஆகும் and then it will work as expected. ஓகேங்களா, இப்ப நீங்க வந்து ஒரு without having anything, நீங்க வந்து உள்ள வேரியபிள் இல்ல மெத்தட் இல்ல, நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் ஆப்ஜெக்ட் கிளாஸோட டூ ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் மெத்தடு ஹேஷ் கோடு இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸையும் நம்மளால கால் பண்ண முடியும், ஈவன் தோ நம்ம ஒரு எம்டி கிளாஸ் கிரியேட் பண்ணாலும். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்? ஆப்ஜெக்ட்னா என்ன, ஹீப்போட ஏரியால வந்து நமக்கு மெமரி கிரியேட் ஆகும். ரெஃபரன்ஸ்னா என்ன, which is going to create the memory on the stack. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இதுதான். ஆப்ஜெக்ட்ன்றது ஆக்சுவல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், which means actually ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறது அந்த நியூ அந்த கிளாஸோட நேம் அதுதான் கிரியேட் பண்ண போதா, and it is stored in a heap memory. அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்கும், which will contains instance variable, மெத்தட்ஸ் எல்லாத்துக்கும் மெமரி இருக்கும். and then ரெஃபரன்ஸ்னா என்ன, இந்த எஸ்ன்றது தான் ரெஃபரன்ஸ், which is going to have the memory in the stack. இந்த எஸ் வந்து which is going to point the heap memory, ஆப்ஜெக்டோட மெமரியை பாயிண்ட் பண்ண போகுது. ஓகே, so reference is going to have a space in stack and the object is going to have a memory in heap. Okay, does allowing null to a reference delete the object? Initially நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, இங்க பாருங்க s equal to new objectனு கொடுத்துருக்கீங்க. இந்த ரெஃபரன்ஸ்க்கு நான் நல்லுன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் ஆயிடுமான்னு கேட்டா கிடையாது. இப்ப வந்து நான் என்ன சொன்னேன், இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்னு சொன்னேன். இப்ப நான் நல்லுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்டிங் கட் ஆயிடும் and this reference is ready for a garbage collector. இப்ப வந்து ஒன்ஸ் யூஸ் இல்லாத ஆப்ஜெக்ட் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணணும்னு கார்பேஜ் கலெக்டர் யோசிக்கும் போது this s is eligible for it. இனிஷியலி நம்ம நல்லுன்னு அசைன் பண்ணா which is not going to delete immediately, அதோட ரெஃபரன்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். ஒன்ஸ் கார்பேஜ் கலெக்டருக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து எலிஜிபிளா இருக்கு அப்படிங்கும்போது which will remove that object. இனிஷியலி நம்ம நல்லுன்னு கொடுத்தாலாம் delete ஆகாது. once it is eligible for garbage collector, then it will remove that object. Okay, இப்ப அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து which is ready for garbage collector and garbage collector will remove that later when JVM decides to free up the memory. garbage collector இமீடியட்டாலாம் கால் பண்ணிட முடியாது, and cannot be forced. Okay, can a class have only static variables? If yes,
then is it still an object oriented? அதாவது கிளாஸுக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஆப்வியஸா வந்து கிளாஸ ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட் அவே வித் த கிளாஸே நம்ம கால் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்ப அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்குள்ள வருமா வராதான்னு கேட்டா சச் கிளாஸஸ் இஸ் நாட் ட்ரூ. ஹோல்லா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? பிகாஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வேரியபிள் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதை வச்சு கால் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு கான்செப்ட். பட் இஃப் இட் இஸ் ஸ்டாட்டிக் இன்ட் ஆட், ஸ்டாட்டிக் இன்ட் மல்டிப்ளைன்லாம் இருக்குன்னா நான் சிம்பிளி வந்து கிளாஸை வச்சு கால் பண்ணிடுவேன்ல. தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ். ஓகே, இதுல வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இல்ல, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இல்ல, மெத்தட்ஸ் ஆர் கால்ட் யூசிங் அ கிளாஸ் நேம். நியூ கீவேர்டும் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? இப்ப நம்ம ஏன் இந்த கிளாஸஸ் எல்லாம் அலோவ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஜாவால நீ வந்து ஸ்டாட்டிக்கை யூஸ் பண்ணி கிளாஸ் கிரியேட் பண்ண, ஸ்டாட்டிக்ல ஹோல் கிளாஸ்லயும் ஸ்டாட்டிக் மட்டும் தான் இருக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகே, அவங்க வந்து எப்படி சொல்றது, used for a utility or helper class, which means நம்ம இப்போ மேக்ஸ்ல இப்போ ஜாவால ஒர்க் பண்ணும்போது math.min, math.max இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. those are all utility functions. இந்த மாதிரி utility functionலாம் நான் நியூன்ற கீவேர்டு வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணணும்னு கிடையாது. சிம்பிளி ஐ கேன் கால் இட் via கிளாஸ். ஓகே, டெக்னிக்கலி நம்ம ஜாவால எழுதுறது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நான் இதில் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாததால இட்ஸ் நாட் ஃபாலோயிங் த ஹோல் oops principle. Okay, it behaves as a procedural programming inside a wrapper class which is not a object oriented programming. It's a procedural programming மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆப்வியஸா ஜாவால எழுதுறோம்னா which we can say it as object oriented programming. Then is encapsulation only about making variables private? அதாவது encapsulationனா நமக்கு என்ன தெரியும், we can make the variables private and அதுக்கான getters and setters பப்ளிக்ல கொடுப்போம். அதுதான் நமக்கு தெரியுமா? எஸ். அப்ப இவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, என்கேப்சுலேஷன் அப்படின்னாலே வந்து வேரியபிள்ஸ் பிரைவேட்ல கொடுக்கறது தான் என்கேப்சுலேஷனா, அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவுமே கிடையாதா அப்படி கேக்குறாங்க. ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது நாட் ஒன்லி மேக்கிங் த வேரியபிள்ஸ் பிரைவேட், வேரியபிள்ஸ் பிரைவேட்ல வைக்கிறது மட்டும் என்கேப்சுலேஷன் சொல்ல முடியாது. அது வந்து ஜஸ்ட் பார்ட் ஆஃப் என்கேப்சுலேஷன். ஓகே, encapsulation அப்படின்னா என்னது, which means binding the data and methods together into a single unit. ஓகேவா? இப்ப நீங்க see, I am creating a variable with private and அதுக்கு public getters and setters கொடுக்குறோம். அது எதுக்காக நம்ம கொடுக்குறோம், which is நான் வந்து அந்த வேரியபிளை டைரக்டா ஆக்சஸ் பண்ணக்கூடாது, I can access via getters and setters. கரெக்டா? See, first encapsulation ஓட மீனிங் என்ன, wrapping data and behavior in a single unit and restricting the direct access to the data. இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட்னு கொடுக்குறேன், அந்த பாஸ்வேர்டை டைரக்டா ஆக்சஸ் பண்ணாம getters and setters மூலமா நான் ஆக்சஸ் பண்றேன். கரெக்டா? that is what encapsulation. It is a core principle of object oriented programming. Why variables வந்து நம்ம பிரைவேட்டா வைக்கிறோம் அப்படின்னா, அந்த டைரக்ட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம பிரைவேட்டா வைக்கிறோம். அதை வந்து பப்ளிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, பிரைவேட் பேலன்ஸ்னு இருக்கு. இதை வந்து நான் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணிப்பேன், இந்த கெட் பேலன்ஸ்ன்ற மெத்தட். இஃப் யூ வாண்ட் செட்டர்ஸ் ஆல்சோ வி கேன் கிவ் செட்னு கொடுப்போம். கரெக்டா? அந்த மெத்தட்ஸை வச்சு தான் நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. சாரி, அந்த மெத்தட்ஸை வச்சு தான் நம்மளால அந்த வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் டைரக்டா வந்து பேலன்ஸ் அப்படின்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டா? தட் இஸ் வாட் என்கேப்சுலேஷன். திஸ் என்ஷூர்ஸ் டேட்டா சேஃப்டி. பட் இது மட்டும்தான் என்கேப்சுலேஷனா அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் என்கேப்சுலேஷன் மோர் தேன் பிரைவேட்டை தாண்டியும் நம்ம டேட்டாவை ஹைட் பண்றோம். இப்போ வேல்யூ செட் பண்ணணும், கெட் பண்ணணும் அப்படின்னா we are giving some access, controlled. இப்போ நீங்க வந்து see, if you are going to set age, நான் வந்து simply -1000 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அக்செப்ட் ஆகாது. ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம். அப்படின்ற கண்ட்ரோல்டு ஆக்சஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வேரியபிள்ஸுக்கு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கெட்டர்ஸ் செட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுதான் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா? திஸ் இஸ் வை வி ஆர் யூசிங் என்கேப்சுலேஷன். ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஒரு வேரியபிளை பிரைவேட்னு கொடுக்கறதாலையும் அதோட மெத்தட்ஸ் பப்ளிக்னு கொடுக்கறதாலையும் என்கேப்சுலேஷன் அச்சீவ் ஆயிடுமான்னு கேட்டா கிடையாது. வி ஆர் ஹேவிங் அ
controlled access over the variables. அதனால தான் நம்ம வந்து encapsulation யூஸ் பண்றோம். Okay, if a class has private fields but public setters, is it truly encapsulated? இப்ப சிம்பிளி இங்க பாருங்க, இந்த வேரியபிள் இருக்கு, இதுக்கு பிரைவேட் பப்ளிக் செட்டர் கொடுத்தா மட்டும் இது என்கேப்சுலேட்டடான்னு கேட்டா சி yes, a class is a class with private fields and public getter setters is considered as encapsulated in Java, but the quality of encapsulation depends on how the setters are designed. இப்ப இந்த மாதிரி நீங்க நார்மலா கொடுக்கறது சிம்பிளி எப்படி இருக்குன்னா, நான் இந்த ஸ்ட்ரெயிட்டாவே வந்து இந்த வேரியபிளையே ஆக்சஸ் பண்ணிட்டு போயிருவேன், சிம்பிளி கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிஹைண்ட் த சீன் நம்ம ஏன் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப பாருங்க salary -1000 நான் செட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா நான் என்ன வேரியபிள் வருதோ அதை நான் செட் பண்ணணும்னு நினைச்சு செட் பண்ணுவேன், கரெக்டா? ஆனா encapsulation means எனக்கு வந்து controlled access இருக்கு. இப்ப salary வந்து greater than 0வா இருந்தா மட்டும் தான் accept பண்ணோம், அப்படி இல்லைன்னா invalid salaryன்னு சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் நான் achieve பண்ணும்போது தான் which is a standard and fully encapsulated. இப்ப நீங்க getter setter கொடுக்கறதால encapsulation கேட்டா ஆமான்னு சொல்லிட்டாங்க, but the quality of encapsulation doesn't come here, it will come only with this. ஏன்னா நான் வந்து conditions add பண்ணி நான் values fetch பண்றேன். So in that scenario this is a controlled this is the quality of encapsulation and that one வந்து நான் simply assign பண்றேன், that's it. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து செட்டர்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் கொடுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா we can avoid it, because எல்லா டைமும் எனக்கு வந்து வேல்யூ செட் பண்ற மெத்தட் வேணுமான்னு கேட்டா ஒவ்வொரு டைம் நமக்கு தேவைப்படாது. ஸோ தென் we cannot, இப்போ எனக்கு வேண்டாம்னா நம்ம வந்து செட்டர்ஸை அவாய்டும் பண்ணிடலாம். ஓகே, என்கேப்சுலேஷன்ன்றது மேக்கிங் த வேரியபிள்ஸ் பிரைவேட் அண்ட் பப்ளிக் மெத்தட்ஸ் கொடுக்கறது தான், பட் அதுலேயும் குவாலிட்டி ஆஃப் என்கேப்சுலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வி ஆர் ப்ரொவைடிங் த logic to the setters. Why we have setters and getters when we can make a field as public and setting it directly? இப்போ நீங்க வந்து ஒரு ஃபீல்ட சிம்பிளி பப்ளிக்காவே நான் வச்சுக்கலாமே, ஏன் நான் getters and setters யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சி இப்போ ஈக்கு டாட் சேலரி -5000, இது வந்து இன்வாலிட் ஒன். இதை வந்து என்னால் வந்து நீங்கள் வேல்யூ வாங்கும்போது அது 5000 ஐ மீன் கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும், லெஸ் தேன் 0வா இருக்கக்கூடாதுன்னா நான் சிம்பிளி கொடுக்குற இந்த வேரியபிளில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஃபார் தட் நான் என்ன பண்ணும், கெட்டர் செட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும். தென் ஒன்லி ஐ கேன் ப்ரொவைட் அ கண்டிஷன் அண்ட் தென் ஐ கேன் சே இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, தட் இஸ் வை we are following encapsulation. நம்ம வந்து பப்ளிக்கா ஃபீல்டை வைக்காம பிரைவேட்டா வச்சு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, வாட் ஆர் அனானிமஸ் கிளாஸஸ்? அனானிமஸ் கிளாஸஸ், அனானிமஸ்னா என்ன? அந்த கிளாஸஸ்க்கு நேம் இருக்காது, தட் இஸ் வாட் அனானிமஸ் கிளாஸஸ். நம்ம ஏன் அனானிமஸ் கிளாஸஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸை நீங்க வந்து ஒரு டைம் தான் ஹோலா யூஸே பண்ண போறீங்க. we are not going to use that each and every time. அது ஒன் டைம் யூஸ்க்காக தான் நான் கிரியேட்டே பண்ண போறேன் அப்படிங்கும் போது யூ கேன் கோ அப் வித் அன் அனானிமஸ் கிளாஸ். ஓகே, இப்போ அனானிமஸ் கிளாஸ் எப்படி, அதோட சின்டாக்ஸ் எப்படின்னா, நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது சிம்பிளி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல நம்ம வந்து மெத்தட ஓவர் ரைட் பண்றது தான் அனானிமஸ் கிளாஸ். ஓகே, இப்போ let me show you the demonstration. நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் அனிமல்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த அனிமல் கிளாஸ்ல ஐம் கோயிங் டு சிம்பிளி கிரியேட் அ பப்ளிக் வாய்ட் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ்ல அனிமல் வந்து சவுண்ட், அனிமல் சவுண்ட், அனிமல் சவுண்டு. ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு டாக்ன்ற ஒரு கிளாஸ் வேணும். அந்த டாக்ன்ற கிளாஸ்ல ஐ நீட் டு ஓவர் ரைட் திஸ் டு அனிமல் சவுண்ட்ல இருந்து டாக் பார்க்ஸ்னு வேணும். அதை நான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் நான் என்ன பண்றேன், இந்த மெயின்ல சிம்பிளி நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். going to remove all those also. ஓகே, இப்போ
இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அனிமலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ எனக்கு அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுங்கிறதால சிம்பிளி வித் திஸ் நான் வந்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்து இப்போ நான் சிஸ்டம் அனிமல் சவுண்டை வந்து டாக் பார்க்குன்னு கொடுக்குறேன். டாக் பார்க்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து அனிமல் டாட் சவுண்டுன்னு கொடுத்தா எனக்கு டாக் பார்க்ஸ் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த டாக்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த சவுண்டுன்ற மெத்தடை மட்டும் ஓவர் ரைட் பண்றேன் ஃபார் ஒன் டைம் யூஸுக்காக. அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் கிரியேட்டிங் அ கிளாஸ் நான் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளி இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அனதர் திங் வந்து இஃப் யூ ஆர் ஹேவிங் அ இன்டர்ஃபேஸ், ஓகேவா, இன்டர்ஃபேஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோ ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப இங்க பாருங்க, இன்டர்ஃபேஸ்னு கொடுக்குறேன் இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ். ஓகே, இதுக்கே நான் டெஃபினிஷனும் கொடுக்கல. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது என்னது, இன்டர்ஃபேஸ்க்கு என்னால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மெத்தடுக்கு டெஃபினிஷன் இல்லை. சிம்பிளி இப்போ நான் வேணும் அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ்ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ எம் ரிமூவிங் எவ்ரிதிங். அனிமலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், எனக்கு எரர் வரும். இதே நான் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள வாய்ட் சவுண்டோட இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் போயிடும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒரு கிளாஸை கிரியேட் பண்றேன்னா எதுக்காக கிரியேட் பண்ணுவேன், சிம்பிளி டு கிவ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் திஸ் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் கொடுக்க போறேன் அப்படின்னா வாட் கேன் ஐ டூனா, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் நான் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு சிம்பிளி சவுண்டுன்ற மெத்தடை கால் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எரர் வராது. ஏன் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து அனிமல் டாட் என்னால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, பிகாஸ் அந்த மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்காது. பட் நான் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டேன்னா ஆப்வியஸா ஐ கேன் கிரியேட் அ ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் அனானிமஸ் கிளாஸ். இந்த கிளாஸுக்கு நேம் எல்லாம் இருக்காது, நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி சிம்பிளா அதோட மெத்தடை ஓவர் ரைட் பண்றேன். அனானிமஸ் கிளாஸ்னா என்னது, வி கேன் சிம்பிளி ஓவர் ரைட் த மெத்தட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த கிளாஸுக்கு எந்த ஒரு நேமுமே இருக்காது. ஓகே, here we are implementing the interface without creating a separate class. That's what. So இன்னைக்கு வந்து I hope இந்த 10 questions-ல நான் நிறைய என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல என்கேப்சுலேஷன்னா பிரைவேட் வேரியபிள் அண்ட் பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் நோயிங் திஸ் எனக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் அந்த செட்டர்ஸ் அண்ட் கெட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஃப்டர் தட் அனானிமஸ் கிளாஸ்னா என்னன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். தென் வந்து ஹவ் இன்டர்னலி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எப்படி இதெல்லாம் ஃப்ளோ ஆகுது, ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹோப் த சேம் திங் யூ ஆல்சோ கேதர் த்ரூ திஸ் வீடியோ. இஃப் இட்ஸ் ஸோ ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டு ஷேர் டு தேம். Thanks for watching our video. Next 10 set of questions வந்து tomorrow I will upload. Before that, try to understand those concepts whichever I have explained here. Thanks for watching. We'll see you in another video. Thank you. Bye-bye.